சுப்ரீம் செய்திகளுக்காக இரா செல்வமணி. இன்றைய முதன்மை செய்திகள். 1971 இந்தியா பாகிஸ்தான் போர் வெற்றி தினம் அரசு விழாவாக கொண்டாட்டம். புதுவை முதலமைச்சர் ரங்கசாமி பங்கேற்பு. பொதுமக்களை அலைக்கழித்து இழுத்தடிப்பதாக புகார். புதுச்சேரியில் தங்கள் அலுவலகங்களை அடைத்து பத்திர எழுத்தர்கள் திடீர் போராட்டம். ஏனாமில் சட்ட மரபுகளை மீறி சபாநாயகர் செல்வம் தனது தலைமையில் தணிக்கை குழு கூட்டத்தை நடத்துவது ஜனநாயகத்தை அவமதிப்பதாகும். அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் குற்றச்சாட்டு. சங்கராபரணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கில் அடித்துச் செல்லப்பட்ட மாணவனை 2வது நாளாக போலீசார் மற்றும் தீயணைப்பு வீரர்கள் தேடி வரும் நிலையில் தேடும் பணியில் மெத்தனமாக இருப்பதால் தீயணைப்பு வீரர்களுடன் பொதுமக்கள் கடும் வாக்குவாதம். இனி விரிவான செய்திகள். இந்தியா பாகிஸ்தான் போரில் இந்தியா வெற்றி பெற்ற தினத்தை ஒட்டி கடற்கரை சாலையில் உள்ள கார்கில் நினைவிடத்தில் முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையில் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் இராணுவ வீரர்கள் உள்ளிட்டோர் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினர். 1971 ஆண்டு டிசம்பர் 16 இந்தியா பாகிஸ்தான் போரில் இந்தியா வெற்றியடைந்தது. இதனையடுத்து ஒவ்வொரு ஆண்டும் வெற்றி தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது. அந்த வகையில் புதுச்சேரி அரசின் செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் போர் வெற்றி தினம் இன்று கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி கடற்கரை சாலையில் உள்ள போர் வீரர் நினைவிடத்தில் முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையில் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், வேளாண் துறை அமைச்சர் ஜெயக்குமார், ஆதிதிராவிட நலத்துறை அமைச்சர் சாய் ஜே சரவணன்குமார், மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன், டிஜிபி சாலினி சிங், ஐஜி அஜித்குமார் சிங்லா, டிஐஜி சத்தியசுந்தரம், முன்னாள் இராணுவ வீரர்கள் ஆகியோர் பங்கேற்று மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து முப்படை நலத்துறையினரும் காவல்துறையினரும் மரியாதை செலுத்தினர். புதுச்சேரியில் கடைகளை அடைத்து பத்திர எழுத்தர்கள் திடீர் போராட்டம் மேற்கொண்டனர். பொதுமக்களை அலைக்கழித்து இழுத்தடிப்பதாக அப்போது அவர்கள் புகார் தெரிவித்தனர். புதுச்சேரியில் இருக்கக்கூடிய புதுச்சேரி, உழவர்கரை, பாகூர், வில்லியனூர், திருக்கனூர் ஆகிய 5 இடங்களில் சார் பதிவாளர் அலுவலகங்கள் இயங்கி வருகிறது. இங்கு காலதாமதம் செய்வதாக ஏற்கனவே புகார் எழுந்துள்ளது. இணையதள குளறுபடி என காரணம் கூறி பத்திரங்களை உடனடியாக பதிவு செய்யாமல் பொதுமக்களை அலைக்கழிப்பதாகவும், புதிய பதிவாளர்களை நியமித்துள்ளதால் அனுபவம் குறைவு என்பதால் எளிதில் கையாள வேண்டிய பதிவுகளை சிக்கலாக்கி தாமதப்படுத்துகின்றனர். திருமணத்தை பதிவு செய்ய வருபவர்களையும் பல நாட்கள் இழுத்தடிப்பதால் அவர்கள் பதிவு செய்ய முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது என பத்திரப்பதிவு எழுத்தர்கள் குற்றஞ்சாட்டுகின்றனர். கடந்த காலத்தில் ஒரு நாளைக்கு 5 பதிவாளர் அலுவலகத்திலும் 500க்கும் மேற்பட்ட பத்திரங்கள் பதிவு செய்யப்பட்டது. ஆனால் தற்போது ஒவ்வொரு அலுவலகத்திலும் 4-5 பத்திரங்களே பதிவு செய்யப்படுகிறது.
இதனால் அரசுக்கு வருவாய் பாதிக்கப்படுவதோடு பத்திரை எழுத்தாளர்களின் வாழ்வாதாரமும் பாதிக்கப்படுகிறது. இதனை கண்டித்து புதுவை சக்தி நகரில் உள்ள மாவட்ட பதிவாளர் அலுவலகத்துக்கு பிற பகுதிகளில் உள்ள பத்திர எழுத்தர்கள் தங்கள் கடைகளை மூடிவிட்டு வந்தனர். அங்கு கோரிக்கைகளை வலியுறுத்தி அவர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். மாவட்ட ஆட்சியரின் கவனத்திற்கு கொண்டு செல்ல நிர்வாகத்தை சீர் செய்ய பத்திரை எழுத்தர் சார்பாக அடையாள போராட்டம் நிர்வாக சீர் செய்ய நிர்வாகத்தை கண்டிக்கிறோம். மாவட்ட ஆட்சியரின் கவனத்திற்கு கொண்டு செல்ல போராட்டம் இது போராட்டம் கொடுத்தோம்னா பொதுமக்கள் பாதிக்கப்படுறாங்க. ஒரு நாளைக்கு 120 பத்திரம் பதிஞ்ச இடத்துல 5 பத்திரம் பதிய மாட்டாங்க. கேட்டாக்க நெட்வொர்க் ப்ராப்ளம், ரிஜிஸ்டர் வரல. இதே ப்ராப்ளம் அடிக்கடி நடக்குது. எங்களுக்கு ரொம்ப நாளா இந்த தலைவில் இருந்தது. இப்போ புது ரிஜிஸ்டர் போட்டுக்கிறாங்க. அவருக்கு சுத்தமா பத்திரம் பதிய தெரியல. ஒரு பத்திரத்தை வச்சு 1 மணி நேரம் 2 மணி நேரம் 3 மணி நேரம் கூட வளர்த்துறாரு. அதனால் இது டாக்குமெண்ட் ரைட்டர் எல்லாம் ஒன்று சேர்ந்து இந்த போராட்டத்தை நாங்கள் நடத்துகிறோம். இது தெரிவிக்கிறதுக்காக அரசாங்கத்துக்கு ரெவென்யூ வர டிபார்ட்மெண்ட்டுங்க. அது ரெவென்யூ வர டிபார்ட்மெண்ட்டு. இந்த டிபார்ட்மெண்ட் மேலே வீணானா என்ன அர்த்தம் அது சொல்லுங்கள். இந்த முதலமைச்சர் கவனத்துக்கு கொண்டு போகணும், எல்லாரும் கவனத்துக்கு கொண்டு போகணும். ரெவென்யூ வர டிபார்ட்மெண்ட்டை இந்த மாதிரி அழிவு நோக்கி போயினுக்குது. இதை இந்த பத்திரப்பதிவு நம்பி 1000 கணக்கு 2000 கணக்கில் மக்கள் இருக்கிறாங்க. இதில் அவங்களோட பொழப்பெல்லாம் என்ன ஆகுது சொல்லுங்கள். அவங்களோட பொருளாதாரம் பாதிக்கப்படுது. இதெல்லாம் அனுபவம் உள்ள ரிஜிஸ்டரை போட்டு ஒரு நோயாளி ஹாஸ்பிட்டலேருந்து பெட்லேருந்து ஒரு உயில் பதிய வரான், முடியல, அவன் இறந்து போகிறான்னு வச்சுக்க. அந்த உயில் என்ன ஆகுது, குடும்பத்தில் பிரச்சனை தான் வரும். இதே மாதிரி ஒரு பணத்தை வாங்கின்னு ஒரு பத்திரம் பதிய வராங்கன்னு வச்சுக்கோங்க. இங்கே வந்தோன்னா ஒரு நாள் ஃபுல்லாக அவங்க பெட்லேருந்து கூட வருவாங்க. 2 நாள் 3 நாள் ஆனாக்கா அவங்களோட உள்ள என்ன ஆகுது, அவங்க போயிடுவாங்க. இதெல்லாம் நம்பி நம்ம இவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு நல்ல தீர்வு கொடுக்க வேணும். நாங்கள் வேண்டிக்கிறோம். ஜென்ரேட்டர் இயங்கலிங்க. அதே போல் யாராவது ஒரு பதிவாளர் விடுமுறை எடுத்துட்டாங்கன்னா ஒரு முறையாக அறிவிப்பு தெரிவித்தாதான் நான் இப்போ நீங்கள் பத்திரம் பதிவு வரீங்கன்னா நாங்கள் பப்ளிக் சொல்ல முடியும். இல்லைனாக்கா அவர் வராரா, வில்லியனூரா, திருக்கனூரா, பாகூர் லீவ் போட்டு அவர் வருவாரா, அது முறையாக தெரிய மாட்டேங்குது. அதே மாதிரி பற்றாக்குறையாக இருக்குது பதிவுத்துறையில். திருமணத்துக்கு போகிறது அவங்களும் தாமதமாகுது. வெளிநாட்டிலேருந்து வராங்கன்னு வச்சுக்க, இன்றைக்கி ஃப்ளைட் வச்சுன்னா நம்பி வர முடியல. பல நஷ்டம் சார். அதனால் வருவாய்த்துறை தான் இழப்பு ஏற்படுது. அதை கொஞ்சம் சீர் செஞ்சுட்டு, அதே மாதிரி உலகர் நகராட்சியில் 1 வருஷமாக இல்லையா ஜென்ரேட்டர். அப்போ அதை போய் பார்க்கணும். அது சர்வர் கொஞ்சம் நல்ல இதுவாக பண்ணணும் சார். சர்வர் இல்லாமல் சுத்த மோசமாகிடுது. அதே மாதிரி 4 மணிக்குள்ளே சார் நாங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கிடணும். அது ஒரு லாக் ஆகிடும். இல்லைனா அதே மாதிரி 6 மணிக்குள்ளே முடிச்சிடுறாங்க. அப்போ எவ்வளோ குயிக்காக வேகமாக நடந்தது, துரிதமாக நடந்தால் நம்ம பணி செய்ய முடியும். ஆமாம் சார், 100 150 பதிஞ்சிடறாங்க சார். அவ்வளோ வருமானம் சார். இப்போ அதிகபட்ச அனுபவம் உள்ளவர் ஒரு 20க்கு மேலே பதிக்க முடியல. அனுபவம் இல்லாத என்ன செய்கிறாங்க, 4-5க்கு மேலே பதிக்க முடியல. ஏனாமில் சட்ட மரபுகளை மீறி சபாநாயகர் செல்வம் தனது தலைமையில் தணிக்கை குழு கூட்டம் நடத்துவது ஜனநாயகத்தை அவமதிப்பதாகும் என அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் குற்றஞ்சாட்டியுள்ளார். புதுச்சேரி அதிமுக தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன், சட்டமன்ற மரபுகள் மற்றும் சட்டங்கள் என எதையும் மதிக்காமல் பாஜக சபாநாயகர் செல்வம் தொடர்ந்து செயல்பட்டு வருவது சபாநாயகர் பதவியை அவமதிப்பதாகும் என்றும், ஏனாமில் சட்ட மரபுகளை மீறி சபாநாயகர் செல்வம் தனது தலைமையில் தணிக்கை குழு கூட்டம் நடத்துவது பாராளுமன்ற ஜனநாயகத்தை அவமதிப்பதாகும் என கூறினார். ஜனநாயக முறைப்படி அமைக்கப்பட்ட குழுவை சுதந்திரமாக செயல்பட விடாமல் சபாநாயகர் தடுத்து வருவதாக குற்றஞ்சாட்டிய அன்பழகன், பொதுக்கணக்கு குழுவின் தலைவரும் திமுகவை சேர்ந்த மதிப்பீட்டு குழு தலைவருமான நாஜிம் பாஜகவை சேர்ந்த சபாநாயகரின் அத்துமீறிய செயலுக்கு துணை போவது திமுகவிற்கும் பாஜகவுக்கும் உள்ள கள்ள கூட்டணியை வெட்ட வெளிச்சத்திற்கு கொண்டு வந்துள்ளது என அன்பழகன் கூறினார். சபாநாயகரின் அத்துமீறிய செயலை அரசு வேடிக்கை பார்ப்பது ஜனநாயகத்தை எதிர்காலத்தில் சீர்குலைக்கும் முன் உதாரணமாக அமைகிறது என்ற அவர், அதிமுகவை பற்றி விமர்சிக்க காங்கிரசிலிருந்து ஒதுக்கப்பட்ட முன்னாள் முதல்வர் நாராயணசாமிக்கு தகுதியில்லை என்றார் அன்பழகன். சங்கராபரணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கில் அடித்துச் செல்லப்பட்ட மாணவனை 2வது நாளாக போலீசார், தீயணைப்பு வீரர்கள் தேடி வரும் நிலையில் தேடும் பணியில் மெத்தனமாக இருப்பதால் தீயணைப்பு வீரர்களுடன் பொதுமக்கள் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி வில்லியனூர் ஒதியம்பேட் ரோட்டைச் சேர்ந்தவர் ஹென்றி ஹயர்துரை. இவரது மகன் லியோ ஆதித்யன் ரெட்டியார்பாளையம் தனியார் பள்ளியில் +1 படித்து வருகிறார். இவர் தனது நண்பரான அந்தோணி என்பவருடன் நேற்று மாலை செல்லிப்பட்டு சங்கராபரணி ஆற்றின் தடுப்பணையில் இறங்கி குளித்தபோது
எதிர்பாராத விதமாக இருவரும் தண்ணீரில் அடித்துச் செல்லப்பட்டனர். இதை கண்ட அருகில் இருந்தவர்கள் உடனடியாக அந்தோனியை மீட்டு தனியார் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். ஆனால் மற்றொரு நபரான லியோ ஆதித்தன் தண்ணீரில் மூழ்கி மாயமானார். தகவல் அறிந்த திருக்கனூர் போலீசார் மற்றும் தீயணைப்பு வீரர்கள் ஆற்றில் மூழ்கி மாயமான லியோ ஆதித்தனை தேடுவதற்காக அப்பகுதிக்கு விரைந்தனர். விரைந்து வந்தவர்கள் ஆற்றில் அடித்துச் செல்லப்பட்ட மாணவனை தேடாமல் 2 மணி நேரம் காலம் தாழ்த்தியதாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் தண்ணீரில் அடித்துச் செல்லப்பட்ட மாணவனை தேடாமல் நீங்கள் காலம் தாழ்த்துவது கண்டிக்கத்தக்கது என்றும் மீட்புப் பணிக்கு எடுத்து வந்த உபகரணங்களை ஆற்றில் வீசி தங்கள் எதிர்ப்பை தெரிவித்தனர். நேற்று இரவு முழுவதும் தேடியும் மாணவர் கிடைக்கவில்லை. இந்த நிலையில் 2வது நாளாக போலீசார் மற்றும் தீயணைப்பு வீரர்கள் படகுகள் மூலம் மாணவனை தீவிரமாக தேடி வருகின்றனர். புதுச்சேரி வில்லியனூர் சிவகணபதி நகரில் அமைந்துள்ள ஜவஹர் வித்யாநிகேதன் மேல்நிலைப் பள்ளியில் பாரதியார் பிறந்தநாள் விழா நடைபெற்றது. வில்லியனூர் சிவகணபதி நகரில் அமைந்துள்ள ஜவஹர் வித்யாநிகேதன் மேல்நிலைப் பள்ளியில் பாரதியாரின் 143வது பிறந்தநாள் விழா பள்ளி வளாகத்தில் கொண்டாடப்பட்டது. இவ்விழாவிற்கு பள்ளி நிறுவனர் ராமசிவராஜன் தலைமை தாங்கி முகப்புரையாற்றினார். ஆசிரியை சத்யபாமா வரவேற்று பேசினார். பள்ளி முதல்வர் சாந்தி அவர்கள் முன்னிலை வகித்து நன்றி உரை நிகழ்த்தினார். விழாவின் தலைமை விருந்தினராக திருக்கைலாய ஸ்ரீ கந்தப்பரம்பரை வாமதேவ ஸ்ரீ காரியம் கணேச சுவாமிகள் திருமடம் திருமங்கலம் அவர்கள் குத்துவிளக்கேற்றி விழாவினை துவக்கி வைத்து அனைவருக்கும் அருளாசி வழங்கி உரை நிகழ்த்தினார். சிறப்பு விருந்தினர் ஓவியர் இதழ் ஆசிரியர் பாரதிவாணர் சிவா மற்றும் அவரது துணைவியார் அவர்கள் பாரதியாரின் திருவுருவப் படத்தினை திறந்து வைத்து மலரஞ்சலி செலுத்தி சிறப்புரையாற்றினர். மாணவர்கள், ஆசிரியர்கள், பெற்றோர் பிரதிநிதிகளும் மலரஞ்சலி செலுத்தினர். பாரதி பிறந்த எட்டயபுர வீட்டின் மண் கொண்டு வந்து வழிபட்டு அம்மண்ணுடன் சேர்த்து மரம் நடப்பட்டது. பள்ளியின் முதல் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரையிலான மாணவ மாணவிகள் பாரதியாரின் பாடல்களை மையப்படுத்தி பாரதியாராகவும் வஉசியாகவும் ஆஷ் துரையாகவும் குடுகுடுப்புக்காரனாகவும் மாறுவேடம் அணிந்து பாரதியின் கவிதைகளை எல்லோர் மனங்களிலும் பதியச் செய்தனர். 18 பாரதியார்கள் மேடையில் பாங்காக அமர்ந்திருந்தனர். பாரதியாரின் பாடலுக்கு மழலைகள் மற்றும் மாணவிகள் பரதநாட்டியம் ஆடி மகிழ்வித்தனர். இந்நிகழ்ச்சிகளை பள்ளி பரதநாட்டிய ஆசிரியர் தினகரன் அவர்கள் வழங்கி சிறப்பித்தார். பாரதியின் பல்வேறு பாடல்களை குழு பாடல்களாக மாணவ மாணவிகள் வழங்கினர். தமிழ், ஆங்கிலம், இந்தி மொழிகளில் பாரதியார் பற்றி உரை நிகழ்த்தப்பட்டன. பாஞ்சாலி சபதம், காவிய நாடகம் சிறப்பான முறையில் நடத்தப்பட்டது. பாரதியாரின் பாடல்கள் இயற்கை வளம் காத்தல், மரம் வளர்த்தல், பெண்ணடிமை தீர்த்தல், விவசாயத்தின் மேன்மை இவற்றை வலியுறுத்தும் வகையிலும் முருகனின் பாடலுக்கும் குழு நடனங்கள் நிகழ்த்தப்பட்டன. திரளான பெற்றோர்கள் கலந்து கொண்டு மாணவர்களின் நிகழ்ச்சிகளை இறுதி வரை பார்த்து பாராட்டினர். இந்த விழாவினை பள்ளி 8ஆம் வகுப்பு மாணவி அனுஷ்கா சிறந்த முறையில் தொகுத்து வழங்கினார். சிறந்த முறையில் பல்சுவை நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்ட 200க்கும் மேற்பட்ட மாணவர்கள் அனைவருக்கும் கலந்து கொண்டமைக்கான பரிசுகள் ஸ்ரீ கணேச சுவாமிகள் திருக்கரங்களால் வழங்கப்பட்டன. சிறந்த பங்கேற்பாளர்கள் தேர்வு செய்யப்பட்டு சிறப்பு பரிசுகள் வழங்கப்பட்டன. விழாவின் நிறைவாக தேசிய கீதம் இசைக்கப்பட்டு விழா இனிதே நிறைவுற்றது. மேடம் கொஞ்சம் செல்ல நோத்துங்க. சரி மேடம் கை லைட்டாக நோத்துங்க. ஓகே சார்.
மாதமும் 15ஆம் தேதி வழக்கமாக நடைபெறும் மக்கள் குறைதீர்ப்பு முகாம் இந்த மாதமும் நடைபெற்றது. புதுவை துணைநிலை ஆளுநர் அவர்களின் அறிவுறுத்தலின் பேரில் ஒவ்வொரு மாதமும் 15ஆம் தேதி நடைபெறும் மக்கள் குறைதீர்ப்பு முகாம் நடைபெற்று வருவதின் தொடர் நிகழ்வாக இம்மாதத்திற்கான மக்கள் குறைதீர்ப்பு முகாம் 16/12/2024 திங்கட்கிழமை காலை 10 மணி முதல் நண்பகல் 1 மணி வரை மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் தலைமையில் நடைபெற்றன. இந்நிகழ்ச்சியில் சென்ற மாதம் பெறப்பட்ட மனுக்கள் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து துறை அதிகாரிகளுடன் ஆலோசித்த ஆட்சியர் இம்மாதம் பெறப்பட்ட 42 மனுக்கள் மீது குறித்த தினங்களில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் தாங்கள் எடுக்கும் நடவடிக்கைகள் குறித்து மனுதாரர்களுக்கு தெரிவிக்க வேண்டும் எனவும் ஆட்சியர் அவர்கள் சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளை கேட்டுக்கொண்டார். இன்று பெறப்பட்ட மனுக்களில் வாய்க்கால் தூர் வாருதல் மற்றும் பட்டா பெயர் மாற்றம் சம்பந்தமான மனுக்களும் மற்றும் இதர மனுக்களும் பெறப்பட்டன. இந்த நிகழ்ச்சியில் சார்பு ஆட்சியர்கள் சோமசேகர், திருமதி இசிட்டா ரதி மற்றும் துணை ஆட்சியர் வினயராஜ் மேலும் சம்பந்தப்பட்ட அனைத்து துறை அதிகாரிகள் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை மூலம் அரியாங்குப்பம் தொகுதியைச் சேர்ந்த முடித்திருத்தும் தொழிலாளிக்கு நலத்திட்ட உதவி வழங்கும் நிகழ்ச்சி சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் தலைமையில் நடைபெற்றது. புதுச்சேரி அரசு பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை மூலமாக சுயதொழில் செய்து வரும் ஏழை எளிய மக்களுக்கு உதவும் வகையில் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் செய்து வருகிறது. அதன் அடிப்படையில் அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஆர்கே நகரைச் சேர்ந்த முடித்திருத்தும் தொழிலாளியான கருணாநிதிக்கு சிகை அலங்காரம் செய்திட ரோலிங் சேர், கண்ணாடி, ஹேர் ட்ரையர், கத்திரிக்கோல் உள்ளிட்ட சுமார் 35,000 ரூபாய் மதிப்பிலான பொருட்களை சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி பயனாளியிடம் வழங்கினார். நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் நிர்வாகிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் EVKS இளங்கோவன் படத்திற்கு காரைக்கால் காங்கிரஸ் கட்சியினர் மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். தமிழக முன்னாள் காங்கிரஸ் கமிட்டி தலைவருமான EVKS இளங்கோவன் மறைவை ஒட்டி காரைக்கால் புதிய பேருந்து நிலையம் அருகில் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் EVKS இளங்கோவன் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது. வடக்கு வட்டார காங்கிரஸ் கட்சி தலைவர் சுப்பையன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட தலைவர் சந்திரமோகன், முன்னாள் தலைவர் பாஸ்கரன், இளைஞர் காங்கிரஸ் தலைவர் ரஞ்சித் உள்ளிட்ட ஏராளமான காங்கிரஸ் கட்சி பொறுப்பாளர்கள், பல்வேறு அணி பொறுப்பாளர்கள், தொண்டர்கள் கலந்து கொண்டு EVKS இளங்கோவன் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். இந்த நிகழ்ச்சியின் நிறைவாக 2 நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. திருச்சிற்றம்பலம் வேதபுரீஸ்வரர் நகரில் எழுந்தருளி உள்ள குகானந்தர் சித்தர் பீடத்தில் லலிதாம்பிகை வராகி ராகுகால பூஜைகள் நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் வானூர் வட்டம் திருச்சிற்றம்பலம் வேதபுரீஸ்வரர் நகரில் அமைந்துள்ள குகானந்தர் சித்தர் பீடத்தில் எழுந்தருளி உள்ள அருள்பாலித்துக் கொண்டிருக்கும் அன்னை ஸ்ரீ ஓம் ஸ்ரீ லலிதாம்பிகை திதி நித்யா ராஜமாதாங்கி காலபைரவர் பத்ரகாளி மகாசுவாமிக்கு ஞாயிற்றுக்கிழமை ராகுகால பூஜை, அபிஷேகம், வாசனை திரவியங்கள், மஞ்சள் தூள், குங்குமம், பால், தயிர், இளநீர், கரும்புச்சாறு, நாற்றங்காய், பைத்தமாவு, அரிசி மாவு, பஞ்சாமிர்தம், சந்தனம், பன்னீர், விபூதி, ஸ்வர்ணம், நகையால் அபிஷேகம், பூர்ண கும்பாபிஷேகம் நடைபெற்று விசேஷ காலங்களில் அர்ச்சனை, மகா ஆரத்தி பிரசாதம் வழங்கப்பட்டது. ராகு காலத்தில் அன்னை வாராகியை வழிபட்டால் தீராத கடன், கல்யாணம், புத்திரபாக்கியம், உத்தியோகம், பில்லி, சூனியம், ஏவல், செய்வினை, பூமி சம்பந்தப்பட்ட வழக்குகள், பூமியில் விளைச்சல் விலை என்றாலும் கோர்ட் சம்பந்தப்பட்ட வழக்குகள் அனைத்தும் நிவர்த்தியாகும். தேங்காய் தீபம் ஏற்றி விராலி மாலை சாத்தி அர்ச்சனை செய்தால் அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீர்வு காணும். ஜெய் வாராகி விழாவை ஏற்பாடு செய்த ட்ரஸ்ட் நிர்வாகிகள் மற்றும் ஸ்ரீவித்யா வாராகி உபாசகர் ஸ்ரீ 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 சக்தி சுவாமிகள் தலைமையில் நடைபெற்றது. பெஞ்சால் புயலால் பாதிக்கப்பட்ட பண்டசோழநல்லூர் கிராமத்திற்கு திமுக சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. நெட்டப்பாக்கம் கொம்யூன் பஞ்சாயத்திற்கு உட்பட்ட பண்டசோழநல்லூர் கிராமம் பெஞ்சால் புயலால் சேதமடைந்தது. திமுக அமைப்பாளர் சிவா அறிவுறுத்தலின்படி பாகூர் MLA செந்தில்குமார் பண்டசோழநல்லூர் கிராம மக்களுக்கு ஆறுதல் கூறியதோடு அப்பகுதியைச் சேர்ந்த 300க்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு அரிசி, பாய் மற்றும் வேட்டி, புடவை அடங்கிய தொகுப்பினை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் நெட்டப்பாக்கம் திமுக தொகுதி செயலாளர் சக்திவேல், திமுக துணை அமைப்பாளர்கள் தேவேந்திரன், திருநாவுக்கரசு, மொழிப்போர் தியாகி வேலாயுதம், கிளைக்கழக செயலாளர்கள் ராமமூர்த்தி, இளங்கோ, கிருஷ்ணமூர்த்தி, அறிவழகன், பழனி, கழக நிர்வாகிகள் மோகன்குமார், பூபதி, செல்வம், பாலு, கல்யாணி, சுரேஷ் உட்பட பொதுமக்கள் ஆகியோர் உடனிருந்தனர்.
இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை பண்டசோழநல்லூர் நிர்வாகிகள் மதி, ஜானகிராமன், ராமமூர்த்தி, புதுவை சந்திரன் ஆகியோர் செய்திருந்தனர். காரைக்காலில் தொடர் மழையால் பாதிக்கப்பட்ட நரிக்குறவர் இன மக்களுக்கு அமைச்சர் திருமுருகன் தலா 10 கிலோ அரிசி வழங்கி ஆறுதல் கூறினார். காரைக்கால் மாவட்டம் கோயில்பத்து ஓமக்குளம் பகுதியில் 50க்கும் மேற்பட்ட குடும்பங்களில் 200க்கும் மேற்பட்ட நரிக்குறவர் இன மக்கள் வசித்து வருகின்றனர். காரைக்காலில் கடந்த 3 நாட்களாக பெய்த கனமழையால் வியாபாரத்துக்கு செல்ல முடியாமல் வருமானம் இல்லாமல் பாதிப்புக்கு உள்ளாகி இருந்தனர். இந்த நிலையில் மாவட்டம் முழுவதும் பாதிக்கப்பட்ட பகுதிகளை நேரில் சென்று பார்வையிட்டு வந்த அமைச்சர் திருமுருகன் ஓமக்குளம் பகுதிக்கும் சென்று மக்களின் குறைகளை கேட்டறிந்தார். அப்போது அவர்கள் மழையால் வெளியில் செல்ல முடியாத சூழ்நிலையில் கடும் சிரமத்திற்கு உள்ளாகி இருப்பதாக தெரிவித்தனர். இதனையடுத்து அப்பகுதி மக்களுக்கு அமைச்சர் திருமுருகன் தனது சொந்த செலவில் தலா 10 கிலோ அரிசியை அனைத்து குடும்பங்களுக்கும் வழங்கி ஆறுதல் கூறினார். மதகடிப்பட்டு புதுநகரில் எழுந்தருளி உள்ள ஐயனாரப்பன் ஆலயத்தில் நடைபெற்ற கும்பாபிஷேக விழாவில் திரளான பொதுமக்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர். புதுவை மாநிலம் மண்ணாடிப்பட்டு கொம்யூன் மதகடிப்பட்டு புதுநகரில் எழுந்தருளி உள்ள ஆற்காடு ஐயனாரப்பன் ஆலயத்தில் மகா கும்பாபிஷேக விழா சிறப்பான முறையில் நடைபெற்றது. முன்னதாக கணபதி ஹோமம், முதல் மற்றும் 2ஆம் கால யாகசாலை பூஜைகள் நடைபெற்றது. காலை 10 மணி அளவில் கலச புறப்பாடு நடைபெற்று விமான கலசத்திற்கு புனித நீர் ஊற்றப்பட்டது. தொடர்ந்து மூலவர் பூரணி பொற்கலை ஐயனாரப்பன் மூலவருக்கு புனித நீர் ஊற்றப்பட்டது. கும்பாபிஷேக விழாவில் முன்னாள் எம்எல்ஏ சுகுமார், என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் நாராயணசாமி, அறங்காவல் குழுவைச் சேர்ந்த அருள்குமார் மற்றும் தனசேகர் உட்பட திரளான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர். இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை கோயில் அறங்காவல் குழுவினர் மற்றும் பொதுமக்கள் செய்திருந்தனர். இவ்விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது. இரவு சிறப்பு அலங்காரத்தில் பூரணி பொற்கலை ஐயனாரப்பன் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். புஷ்பம், மாங்கல்ய சரடு ஒன்று அனைத்து போட்டு ஒரு மஞ்சப்பையில 100 ரூபாய் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அனைத்து 10 கோடி யாகசாலை அருகில் மரக்காணம் அருகே ஞானக்கல்மேடு அருள்மிகு ஸ்ரீ சுயம்பு பூதகாளி அம்பாள் திருக்கோயிலில் கார்த்திகை மாத பௌர்ணமியை முன்னிட்டு சிறப்பு யாகசாலை பூஜைகள் நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் வானூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மரக்காணம் அருகே உள்ள ஞானக்கல்மேடு கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ சுயம்பு பூதகாளி அம்பாள் திருக்கோயிலில் கார்த்திகை மாத பௌர்ணமியை முன்னிட்டு சிறப்பு யாகசாலை பூஜை உபயதாரர் விழுப்புரம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் லட்சுமணன் மகாலட்சுமி குடும்பத்தினர் ஏற்பாட்டின்படி நடைபெற்றது. இதில் 300 காளி உபாசகர் சங்கர் குருக்களால் சிறப்பு யாகசாலை பூஜைகள் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு பால், தயிர், சந்தனம், இளநீர், பன்னீர், பழங்கள், பஞ்சாமிர்தம், தேன் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது. இதில் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை முன்னாள் வானூர் ஒன்றிய பெருந்தலைவர் VMR சிவா தலைமையில் பக்தர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். இந்நிகழ்ச்சியில் முன்னாள் கிராம நிர்வாக அலுவலர் மணிமாறன், நாராயணபுரம் முன்னாள் தலைவர் ஆறுமுகம், தொழிலதிபர்கள் ஜெயராஜ் மற்றும் புஷ்பராஜ், கீழ்கூத்தப்பாக்கம் ஐயப்பன், கோயில் பூசாரி லட்சுமி அம்பாள் மற்றும் அருள்மிகு ஸ்ரீ சுயம்பு பூதகாளி அம்பாள் திருக்கோயிலின் மகளிர் சேவை குழுவினர் உட்பட சுற்று வட்டாரத்தைச் சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இதனைத் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் இரவு அன்னதானம் வழங்கப்பட்டது. காரைக்கால் ஸ்ரீ சீரடி சாய்பாபா தியான மண்டபத்தின் சார்பில் துப்புரவு பணியாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. காரைக்கால் மாவட்டம் நேருநகர் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ சீரடி சாய்பாபா தியான மண்டபம் சார்பில் ஆண்டுதோறும் மழைக்காலத்தின் போது மழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்குவது வழக்கம். காரைக்கால் மாவட்டத்தில் கடந்த 3 நாட்களாக கனமழையையும் பொருட்படுத்தாது மாவட்டத்தின் தூய்மையை பேணிய துப்புரவு பணியாளர்களுக்கு புடவை, துண்டு மற்றும் உணவுப் பொருட்கள் மழை நிவாரணமாக வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து ஓட்டுநர்களுக்கு கைலி, துண்டு மற்றும் உணவுப் பொருட்கள் வழங்கப்பட்டது. கார்த்திகை பௌர்ணமியை ஒட்டி 300க்கும் மேற்பட்டோருக்கு அறுசுவை உணவு வழங்கப்பட்டது. முன்னதாக ஸ்ரீ சீரடி சாய்பாபாவுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது.
இந்த நிகழ்ச்சியில் அறக்கட்டளை நிர்வாகிகள் மற்றும் உபயதாரர்கள் கலந்து கொண்டனர். மீண்டும் முதன்மைச் செய்திகள். 1971 இந்தியா பாகிஸ்தான் போர் வெற்றி தினம் அரசு விழாவாக கொண்டாட்டம். புதுவை முதலமைச்சர் ரங்கசாமி பங்கேற்பு. பொதுமக்களை அலைக்கழித்து இழுத்தடிப்பதாக புகார். புதுச்சேரியில் தங்கள் அலுவலகங்களை அடைத்து பத்திர எழுத்தர்கள் திடீர் போராட்டம். ஏனாமில் சட்ட மரபுகளை மீறி சபாநாயகர் செல்வம் தனது தலைமையில் தணிக்கை குழு கூட்டத்தை நடத்துவது ஜனநாயகத்தை அவமதிப்பதாகும். அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் குற்றச்சாட்டு. சங்கராபரணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கில் அடித்துச் செல்லப்பட்ட மாணவனை 2வது நாளாக போலீசார் மற்றும் தீயணைப்பு வீரர்கள் தேடி வரும் நிலையில் தேடும் பணியில் மெத்தனமாக இருப்பதால் தீயணைப்பு வீரர்களுடன் பொதுமக்கள் கடும் வாக்குவாதம். இந்த செய்தி அறிக்கை இத்துடன் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.